ஓம் சரவணபவ. திருச்செந்தூர் முருகப்பெருமானின் ஆசியோடு எல்லோரும் நலமுடன் வாட நவகிரகங்களையும் பஞ்சபூதங்களையும் வணங்கி மற்றும் எனது குருநாதர் அஸ்ட்ரோ வாஸ்து சாம்ராட் திரு பரணி பாரதி ஐயா அவர்களையும் வணங்கி ஒரு அற்புதமான ஜோதிட தகவல். அதாவது ஏது திசை வந்தாலும் கேது திசை மாத்திரம் வரக்கூடாது என்று சொல்லுவாங்க. அதுக்கு தகுந்தாற்போல் அந்த கேது திசை நடக்கக்கூடியவங்க வாழ்க்கையில் ஒரு விரக்தியோடு தான் இருப்பாங்க. அதே போல் பார்த்திங்கன்னா படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு அந்த படிப்பில் ஒரு ஆர்வம் இல்லாமல் செயல்படுவாங்க. ஞாபக மறதி ஏற்படக்கூடும். ஒரு வேலையை செய்யக்கூடியவங்க வேலையில் ஒரு ஆர்வம் இல்லாமல் இருப்பாங்க. தன்னால் எதுவுமே செய்ய முடியாது, தன்னால் எதுவுமே செய்ய இயலாது அப்படின்னு ஒரு தோல்வி மனப்பான்மையை ஏற்படுத்தக்கூடியதாக அந்த கேது திசை இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு தொழிலில் கூட ஒரு ஒரு சுறுசுறுப்பு இல்லாமல் தன்னைத்தானே ஒரு தாழ்த்தி கொண்டு ஒரு மன விரக்தியோடு செயல்படுவாங்க. அந்த கேது திசையோ கேது புத்தியோ வந்தால் மட்டும் அந்த ஜாதகரை இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலைக்கு ஆளாகக்கூடுவாங்க. அப்படிப்பட்டவங்க என்ன பண்ணணும்னா, கேது பகவான் நீச்சம் அடையக்கூடிய நட்சத்திரம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ரோகிணி நட்சத்திரம். அந்த ரோகிணி நட்சத்திரத்துடைய பறவை என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆந்தை. ஆந்தை எப்பவுமே பார்த்தீங்கன்னா நைட்டில் மட்டும் விழித்திருக்கும். அதனுடைய பார்வை சிறிது மங்களாக இருந்தாலுமே கூட அந்த இறைவில் தனக்கு தேவையான இறையை வேட்டையாடி உண்ணக்கூடிய ஒரு அளவு ஆற்றல் பெற்றக்கூடிய அந்த ஆந்தை. அதாவது எப்பவுமே இரவில் விழித்திருக்கும், ஒரு சுறுசுறுப்புனே இருக்கும். அப்போ நம்ம என்ன பண்ணணும்னா, அந்த கேது திசையோ கேது புத்தியோ அவருடைய ஜாதகத்தில் நடைபெறும் பொழுது இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலைக்கு ஆளாகி இருந்தால் அவங்க என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, ஆந்தையோட படத்தை தினமும் பார்த்து வந்தாங்கன்னா இந்த கேது பகவான் கொடுக்கக்கூடிய ஒரு இந்த மாதிரி ஒரு இன்னல்களிலிருந்து கண்டிப்பாக விடுபடலாம். இதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. இதை செயல்படுத்தி பாருங்கள், வெற்றி கட்டாயம் உண்டு. நிச்சயமாக இந்த ஆந்தையுடைய படத்தை தினமும் பார்த்து வந்தாங்கன்னா அந்த கேது தசையோ கேது புத்தியோ நடக்கக்கூடியவங்க அவங்களுக்கு வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய தடைகளாகட்டும், ஒரு ஞாபக மறதியாக இருக்கட்டும், ஒரு படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு அந்த நல்ல ஒரு படிப்பு ஆற்றலையோ, ஒரு வேலையில் செய்யக்கூடிய வேலையில் ஒரு துணிவையோ, ஒரு ஆற்றலையோ, ஒரு உற்சாகத்தையோ கொடுக்கும். ஒரு எண்ணத்தையும் நம்மளுக்கு உற்சாகத்தையும் எடுத்து நம்மளால் எதையுமே சாதிக்க முடியும், என்னால் எதையுமே முடியும் அப்படிங்கிற ஒரு சக்தியை நம்மளுக்கு கட்டாயம் கொடுக்கும். இந்த இந்த பரிகாரத்தை நீங்கள் பயன்படுத்தி நிச்சயமாக வாழ்க்கையில் வெற்றி பெறுவது சாத்தியமே. இதில் மாற்று கருத்து எதுவுமே இல்லை. ஓம் சரவணபவ. வாழ்க வளமுடன்.